அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் பார்க்கப் போகும் கதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கருணையையும் மன்னிப்பையும் ஒரு மனிதனின் இதயத்தை மாற்றிய அந்த அற்புதமான தருணத்தையும் பற்றிய உண்மையான வரலாறு. ஒரு மனிதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் வெறுத்தான். அவர்களை எதிரியாக நினைத்தான். ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு அதே மனிதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னால் நின்று, முன்பு உலகிலேயே எனக்கு மிகவும் வெறுப்பான முகம் உங்கள் முகம், ஆனால் இப்போது உலகிலேயே எனக்கு மிகவும் பிடித்த முகம் உங்கள் முகம்தான் என்று சொன்னான். என்ன நடந்தது? அந்த 3 நாட்களில் என்ன நடந்தது? அந்த மனிதன் எப்படி இஸ்லாமை ஏற்றுக்கொண்டான்? வாருங்கள், அந்த உண்மையான வரலாற்றை பார்க்கலாம். அந்த மனிதரின் பெயர் துமாமா இப்னு உத்தால். அவர் பனு ஹனீஃபா என்ற கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு முக்கியமான தலைவராக இருந்தார். அந்த காலத்தில் அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இஸ்லாமையும் கடுமையாக எதிர்த்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்த் பகுதியை நோக்கி சில குதிரை படையினரை அனுப்பினார்கள். அந்த படையினர் துமாமா இப்னு உத்தாலை பிடித்து மதீனாவுக்கு அழைத்து வந்தார்கள். அவரை மதீனாவில் உள்ள பள்ளி வாசலின் ஒரு தூணில் கட்டி வைத்தார்கள். சிறிது நேரத்திற்குப் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் வந்தார்கள். அவரை பார்த்து அமைதியாக கேட்டார்கள், துமாமா, உன்னிடம் என்ன இருக்கிறது? துமாமா பயப்படவில்லை. அவர் தைரியமாக பதிலளித்தார், முஹம்மதே, என்னிடம் நல்ல எண்ணம்தான் இருக்கிறது. நீங்கள் என்னைக் கொன்றால் ஏற்கனவே ஒரு மனிதனைக் கொன்றதாக இருக்கும். என்னை விடுதலை செய்தால் நன்றியை மறக்காத ஒருவருக்கு நீங்கள் உதவி செய்ததாக இருக்கும். உங்களுக்கு செல்வம் வேண்டுமென்றால் எவ்வளவு வேண்டுமானாலும் கேளுங்கள். அவருடைய பதிலைக் கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அப்படியே விட்டுவிட்டார்கள். அடுத்த நாள் மீண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துமாமாவிடம் வந்தார்கள். மீண்டும் அதே கேள்வி, துமாமா, உன்னிடம் என்ன இருக்கிறது? துமாமா மீண்டும் அதே பதிலை கூறினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றும் அவரை அப்படியே விட்டுவிட்டார்கள். 3வது நாளும் அதே சம்பவம் நடந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், துமாமா, உன்னிடம் என்ன இருக்கிறது? துமாமா மீண்டும் தன்னுடைய பதிலையே கூறினார். அப்போது எல்லோரும் எதிர்பார்க்காத ஒரு வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். துமாமாவை விடுதலை செய்யுங்கள். அவரை உடனே அவிழ்த்து விட்டார்கள். துமாமா அங்கிருந்து வெளியே சென்றார். ஆனால் அவர் எங்கே சென்றார்? அவர் அருகிலிருந்த ஒரு தோட்டத்திற்குச் சென்றார். அங்கே குளித்தார். பிறகு மீண்டும் பள்ளிவாசலுக்குள் திரும்பி வந்தார். அங்கே இருந்த அனைவரும் அவரை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் இப்போது துமாமா முன்பு இருந்த மனிதர் இல்லை. அவருடைய இதயம் மாறத் தொடங்கியிருந்தது. அடுத்து அவர் சொன்ன வார்த்தைகள்தான் இந்த கதையின் மிகப்பெரிய திருப்பம். துமாமா இப்னு உத்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னால் வந்து நின்றார். அப்போது அவர் கூறினார், அல்லாஹ்வைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்றும் முஹம்மது அல்லாஹ்வின் தூதர் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். துமாமா இப்னு உத்தால் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அதற்குப் பிறகு அவர் சொன்ன வார்த்தைகள் இன்னும் ஆச்சரியமானவை. அவர் கூறினார், அல்லாஹ்வின் மீது சத்தியமாகச் சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருந்த முகங்களில் முன்பு உங்கள் முகத்தை விட எனக்கு வெறுப்பான முகம் வேறு எதுவும் இல்லை. ஆனால் இப்போது உங்கள் முகம்தான் எனக்கு மிகவும் பிரியமான முகமாகிவிட்டது. பிறகு அவர் கூறினார், உங்கள் மார்க்கத்தை விட எனக்கு வெறுப்பான மார்க்கம் வேறு எதுவும் இல்லை. ஆனால் இப்போது உங்கள் மார்க்கம்தான் எனக்கு மிகவும் பிரியமான மார்க்கமாகிவிட்டது. அது மட்டுமல்ல, உங்கள் நகரத்தை விட எனக்கு வெறுப்பான நகரம் வேறு எதுவும் இல்லை. ஆனால் இப்போது உங்கள் நகரம்தான் எனக்கு மிகவும் பிரியமான நகரமாகிவிட்டது.
சிந்தித்துப் பாருங்கள். 3 நாட்களுக்கு முன்பு வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுத்த ஒருவர் இப்போது அவர்களுடைய முகத்தை உலகிலேயே மிகவும் நேசிக்கிறார். இஸ்லாமை வெறுத்த ஒருவர் இப்போது இஸ்லாமையே மிகவும் நேசிக்கிறார். மதீனாவை வெறுத்த ஒருவர் இப்போது மதீனாவையே மிகவும் நேசிக்கிறார். இது எப்படி நடந்தது? வாள் காரணமாக அல்ல, கட்டாயப்படுத்தியதால் அல்ல, அச்சுறுத்தியதால் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொறுமை, கருணை, மன்னிப்பு மற்றும் அழகிய குணத்தால் அந்த மனிதனுடைய இதயம் மாறியது. அதற்குப் பிறகு துமாமா உம்ரா செய்வதற்காக மக்காவுக்குச் சென்றார். அங்கே குறைஷியர்கள் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் அவரிடம் கேட்டார்கள், நீ முஹம்மதின் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டாயா? துமாமா பயப்படாமல் பதிலளித்தார், ஆம், நான் அல்லாஹ்வின் தூதரின் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன். இதோடு அவருடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. இந்தக் கதையிலிருந்து நாம் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் இன்று எப்படி இருக்கிறான் என்பதை வைத்து அவன் நாளையும் அப்படியே இருப்பான் என்று நாம் முடிவு செய்யக்கூடாது. இன்று நம்மை எதிர்க்கும் ஒருவர் நாளை நமக்காக நிற்கக்கூடும். இன்று நம்மை வெறுக்கும் ஒருவர் நாளை நம்மை நேசிக்கக்கூடும். அதனால் நம்முடைய வார்த்தைகளிலும் நடத்தையிலும் பொறுமையிலும் இஸ்லாமின் அழகை காட்டுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த மன்னிப்பையும் கருணையையும் நம்முடைய வாழ்க்கையிலும் கொண்டு வர முயற்சி செய்வோம். அல்லாஹ் நம்முடைய இதயங்களை நேர் வழியில் நிலைத்திருக்கச் செய்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தை பின்பற்றும் நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஆமீன். இந்த உண்மையான வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். இப்படிப்பட்ட உண்மையான இஸ்லாமிய வரலாறுகள் மற்றும் பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நன்மையை வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.